ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். ஓகே. ஓகே. இப்போ இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்காக நான் பார்க்கல, என் பையனுக்காக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என் பையன் வந்து இப்போ குரூப்ல ஜாயின் ஆகிருக்கிறான். இப்போ வந்து அவனுக்கு ஒர்க்கு இப்போ 8:30 வரல இருக்கிறனால வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான். அப்படிங்களா சார்? ஓகே சார். இப்போ பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ சரி. இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கானுங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே சார். ஓகே. ஸோ நான் தான் வந்து நான் அவங்க அப்பா அப்பா. திருப்பூர். சரி. ஓகே சார். அதனால ஓகே. அவன் செய்யற வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்களேன். அவனுக்கு பார்த்து தகவல் சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே. தமிழ்ங்கிறதுனால நான் கொஞ்சம் ஜாயின் ஆனேன். ஓகேங்க சார். தமிழ் தான் எடுப்பீங்க சார். ஓகே. இங்கிலீஷ் வந்து நான் வந்திருக்க மாட்டேன், இருக்கும் எனக்கு தெரியாது. ஓகேங்க சார். ஓகே. சரி. ஓகே சார் அப்ப டிஜிட்டல் மார்க்கெட் எத்தனை நாளைக்கு கோர்ஸ் சார்? இது எத்தனை நாளைக்கு ஆன்லைன் எடுப்பீங்க சார்? இது வந்து சார் 1 டே வந்து ஒர்க் ஷாப் தான். சரிங்களா? நம்ம டீடைல்ஸ் நம்ம ஒர்க் ஷாப் போக உங்களுக்கு சொல்றேன் எப்படி. சரிங்களா? ஓகே. டெய்லி 8 to 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 8 to 9 வந்து வீக்கெண்ட் ஒர்க் ஷாப்புங்க சார். ஸோ நான் அதை அப்டேட் பண்றேன். நான் டைமிங்ஸ் எல்லாம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவேன் எதா இருந்தாலும். அப்படிங்களா? சரி, கொஞ்சம் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நான் பேசிட்டேன், 7 மணிக்கு கூப்பிட்டேன். அப்பா இன்னைக்கு ஒர்க் லோடு 8:30 தான் இருக்கும், ஆபீஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்னா, பிரச்சனை இல்லை சார். இந்த மாதிரி 8 மணிக்கு கன்ஃபார்மா பண்ணிருவாங்கப்பா அப்படின்னு. வாய்ப்புகள் கம்மிப்பா அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படியா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து ஜாயிண்ட் ஆயிட்டானே நம்ம இதுல உங்களுக்கு தெரியுமில்ல? சரிங்க சார், நம்ம பார்க்கலாம். அது ரெக்கார்டிங்கும் இருக்கும் சார். நம்ம அப்புறமா ஷேர் பண்றேன். ஓகே. ஓகே. ஓகே, நன்றி சார். ஓகே சார். நன்றி சார். ஓகே. ஓகே. முரளிதரன் சார் சென்னையிலேருந்து ஃபினான்ஸ் வெல்னஸ் கோச். ஓகே. நட்ராஜ் சார் திருப்பூர் கார்மெண்ட்ஸ். ஓகே, சூப்பர். கண்ணன் ஃப்ரம் சென்னை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஓகே. ஓகேங்க சார். ஓகே. ஹவுஸ் ஹோல்ட். ஓகே. போஸ்டர் வீடியோ டிசைன் பண்றீங்க சார். ஓகே, சூப்பர். ஓகே. ஓகே. சரி. ஓகே. எல்லாரும் மெசேஜ் பண்றாங்க. ஓகே, நைஸ். ஓகே. சரி. ஓகே. ப்ரொஃபஷனல்ஸும் இருக்கு. இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ சார் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்கு மெஜாரிட்டி. ஓகே. மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க மேம் கொஞ்சம். நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கோட டிராஃபிக் கேம்பெயின்ஸ் வந்து பார்க்கலாம். எப்படி ஏஐ பவர்டு ஆட்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஏஐ வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாரும் ஏஐ நிறைய இருந்துகிட்டே இருக்குது. பட் இதில் எப்படி நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும்? ஸோ நம்மளோட ஓன் பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்புக் ஆடில் ரன் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்ஸ்னாலே வந்து நீங்கள் ஏஜென்சியில் கொடுப்பீங்க, வெளியில் கொடுத்து பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி ஆகுதுன்னு எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏஐ இருக்குங்காட்டி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதோட மெத்தட்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் எப்படி இது நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு 8 வருஷமாக வந்து 7 to 8 இயர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்குது. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஸோ டிஜிட்டல் க்ரோத்தை பற்றி எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட கேரியர்ஸாக இருக்கட்டும். ஸோ டிஜிட்டல் க்ரோத். ஸோ உங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் வெப்சைட் வச்சுருப்பீங்க. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எஸ்இஓ யூஸ் பண்ணியும், கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணியும், மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி தான். ஸோ நான் இந்த 7 to 8 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி என்னோட கோஃபவுண்டரும் அதே இதுதான். சரிங்களா? 8 இயர்ஸ் 7 to 8 இயர்ஸாக வந்து அவரும் சேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் இருக்குது. சரி. எங்களோட மிஷன் வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கொஞ்சம் நாலேஜ். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு ஒரு அறிவு தான். ஏன்னா நீங்கள் யார் வேணாலும் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வந்த அப்புறம் வந்து ஈஸியராக கொஞ்சம் பண்ணலாம். எல்லாமே பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியராக நம்மளோட பேசிக்காக உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மெயினாக வந்து 2 பவர்ஃபுல்லான டூல்ஸ் தான். ஸோ மெயினாக வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். அதுவும் அதே மாதிரி ஏஐ மார்க்கெட்டிங்க்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி இந்த 2 டூல்ஸு யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளோட ஆட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கலாம். ஒர்க்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பிஸ்னஸ்க்கு வந்து ஆட் ரன் பண்ணுறது கண்டிப்பாக அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப முக்கியம். டிராஃபிக்னா வந்து உங்கள் வெப்சைட் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஜஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் ஆளுங்க வரணும்.
அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லீடு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சேல்ஸாவே கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஏஐ வந்து ஏவர்லாம் வர்றதுக்கு முன்னாடி கூட இப்போ மெட்ட ஆட்ஸா இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க, ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்கன்னா, பூஸ்ட் போஸ்ட்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதெல்லாரும் பண்றீங்களா? பூஸ்ட் போஸ்ட் யாராவது பண்றீங்களா? பூஸ்ட் போஸ்ட் நீங்க எல்லாரும் பண்றீங்களா? அது பூஸ்ட் ஃபேஸ்புக்கோட பூஸ்ட் ஏதோ யூஸ் பண்றீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு லீட்ஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுங்களா சார் அது பூஸ்ட்ல? ஆமாங்க சார். அது பூஸ்ட்னாலே ஆக்சுவலி மணி வேஸ்ட் தாங்க சார். ஆக்சுவலாக சொல்ல போனீங்கனாலே பூஸ்ட் வந்து நமக்கு இல்லை, ஃபேஸ்புக்கு வந்து யூஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ பூஸ்டோட பர்பஸே வந்து வேறங்க சார். ஸோ பூஸ்ட் வந்து ஒரு வீடியோ வைராலிட்டி ஆகிறதுக்காக மட்டும்தான். ஸோ அது சேல்ஸில் அது கன்வெர்ட் ஆகணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிராஃபிக் ஆட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிராஃபிக் ஆட்ஸ் தான். பூஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம டிராஃபிக் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஏஐ யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளராக எஃபெக்டிவாக நம்ம வந்து ரன் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் வந்து நம்ம தியரட்டிக்கலாக மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம போய்க்கலாம். எப்படி உங்களுக்கு ஈஸியராக கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி எப்படி கேம்பெயின் ரன் பண்ணலாம் அப்படின்னு. சரிங்களா? இதில் ஹை குவாலிட்டியான ஆட்ஸ், அதாவது உங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, எப்படி அதில் கரெக்டாக டார்கெட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எப்படி ஆட் காப்பி கிரியேட் பண்ணுறது, ஆடில் டெக்ஸ்ட் எப்படி இருக்குது, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, யாரை எப்படி டார்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி பட்ஜெட்டை நீங்கள் டெய்லி வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கூகுள் ஆட்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனும் சொல்லிடுறேன். அதே மாதிரி எஸ்இஓ பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 1 ஹவர் செஷனில் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரபு வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பிச்சிடுவாங்க. பிரபு. வாய்ஸ் கேக்குதுங்களா பேசுறது? எஸ். ஹலோ. எஸ் சார், ஆடிபிள். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? புரியுது. எஸ் சார். குட் ஈவினிங் எல்லாத்துக்கும். இப்போ நாம வந்து இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்றோம். ஆனா வந்து லீட்ஸ் கிடைக்கிறது இல்லை. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து லைக்ஸ் கிடைக்குது, ஆனால் வந்து சேல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆட்ஸ் ரன் பண்ணுறோம். ஆனால் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு கீழேயே பூஸ்ட் போஸ்ட்னு இருக்கு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து பூஸ்ட் போஸ்ட். அதை வச்சுட்டு ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க நார்மல் பீப்புள். எதனால அப்படின்னா, ஃபேஸ்புக்கே வந்து கீழே ஒரு போஸ்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி பே பண்ணி இப்போ ஆட் ரன் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா நிறைய லைக்ஸ் கிடைக்கி, ஆனால் சேல்ஸ் கிடைக்காது. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றீங்க, உங்களுக்கு சேல்ஸ் ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி இந்த இது வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஆக்ஷன் டேக்கர்ஸ். இப்போ நீங்க இந்த இந்த வீடியோ இப்போ எடுக்கிற கிளாஸ் வந்து நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்டு நீங்க ஆக்ஷன் எடுத்தா தான் நீங்க அதை வச்சு நீங்க உங்க பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் ஸ்ட்ராட்டஜி, இப்போ இங்க எக்ஸ்பிளைன் பண்ற ஆட் ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணலாம். ரியல் லைஃப்ல உங்க பிசினஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா எதனால பிசினஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆட் ரன் பண்ணுவாங்க, நிறைய லைக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஜீரோ சேல்ஸ். இப்போ பூஸ்ட் வந்து நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா 1 டேக்கு வந்து 1000 rupees, இல்லை அப்படின்னா 300 rupees, 500 rupees இது மாதிரி நீங்க செலவு பண்ணுவீங்க. ஆனா வந்து பூஸ்ட் என்ன அப்படின்னா, அது எதுக்காக பூஸ்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க சார் சொன்ன மாதிரி வைரல் கண்டென்ட் நிறைய ஷேர்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் அது பூஸ்ட் வச்சுக்கிறாங்க. பிசினஸ் அவேர்னஸ்க்காக தான் கிடைச்சிக்கிறாங்க. அது எங்க யாருக்கு தெரியும் அப்படின்னா, உங்க ஆட் ரன் பண்ணும்போது யார் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போவாங்களோ அவங்கள வந்து லைக் பண்ண வைக்கிறது, உங்க போஸ்ட்டை வந்து லைக் பண்ண வைப்பாங்க, உங்க பூஸ்ட் போஸ்ட்டை. அதே மாதிரி நம்ம இப்போ ஆட் ரன் பண்றோம், மெயினா வந்து நம்ம டேட்டா யூஸ் பண்ணணும். நம்ம வந்து நிறைய செலவு பண்றோம், ஆனா வந்து டேட்டா பார்க்கல. இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர்லயே நம்ம ரிப்போர்ட் பார்க்கல. அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா வந்து யாருமே வந்து
இனிஷியலா Facebook ஆட்ஸ்லாம் ரன் பண்றவங்க வந்து அந்த டேட்டாவை பார்க்க மாட்டாங்க. டேட்டாவை பார்க்காம ஆட் ரன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா போற மாரி இருக்கு. ஆனா வந்து செலவாகும் நெறைய. ஆனா உங்களுக்கு தெரியாது எத்தன செலவாகுதுன்னு உங்களுக்கு அந்த கணக்கே இருக்காது. கணக்கு இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது ப்ராஃபிட்டா ஒரு பர்ட்டிகுலர் கேம்பெயின் ரன் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் பூஸ்ட் போஸ்ட்டே பண்றீங்க. அதனால ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிக்குதா? அப்படின்னா அதுவும் தெரியாது. அதனால நம்ம டேட்டாவ பார்க்கணும் எப்பவுமே. டேட்டாவ கண்டிப்பா பார்த்தாகணும். அதே மாரி இங்க இருக்கிறவங்களே வந்து நெறைய பேர் வந்து வெளிய ஆட் ரன் பண்ணுவீங்க. ஆட் அமௌண்ட் பே பண்ணி ஆட் ரன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி 15,000 கேட்டு ஆட் ரன் பண்ணுவாங்க. உங்களுக்காக, உங்க பிசினஸ்க்கு அவங்க ஆட் ரன் பண்ணுவாங்க ஏஜென்சிஸ். ஆனா அவங்ககிட்ட வந்து கரெக்ட்டான வெளிப்படையா எதுவும் சொல்ல மாட்டாங்க. எத்தன சேல்ஸ் ஆச்சு, எத்தன லீட்ஸ் கிடைச்சு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஓல்டு மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப 2025ல இப்ப ஏஐ வந்துருச்சு. இப்ப ஏஐ வச்சு நம்ம வந்து நெறையா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்றதுக்கு, அதே மாரி போஸ்டர் கிரியேட் பண்றதுல டைம் ஆகும். டிசைனர, ஆட் காப்பி ரைட் பண்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் நீங்க. அவங்கள சார்ந்து தான் நீங்க ஆட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. காப்பி அதே மாரி போஸ்டர்லாம் வெளிய குடுத்து தான் பண்ணணும். ஆனா வந்து ஏஐ வச்சு நீங்க வந்து எல்லாமே ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். இப்ப நான் வந்து தினமும் வந்து ஓல்டு மெத்தட்ல அ ஒரு ரீல்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இன்கம் எதிர்பார்க்கிறது. அதே மாரி பூஸ்ட் பட்டனையே எல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க நெறைய பேரு. அதெல்லாம் நம்ம அத விட்டுறணும் அதைய. பூஸ்ட்ட வந்து டிபெண்ட் பண்ணாம மத்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் ரன் பண்ணலாம். அதே மாரி எல்லாத்தையுமே டார்கெட் பண்றது. நம்ம நம்ம பிசினஸ்க்கு நம்ம நம்ம பிசினஸ் இருக்கு அப்டின்னா, நம்ம பிசினஸ் யூஸ் பண்றவங்க வந்து பர்ட்டிகுலர் பீப்பிள் தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள தெரிஞ்சுட்டோம் அப்டின்னா, அந்த அந்த ஏஜ் கேட்டகரி பீப்பிள வந்து டார்கெட் பண்ணலாம். எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணக்கூடாது. ஆனா இப்ப பண்றவங்க வந்து அது தெரியாம பண்றதுனால நெறைய பேத்த எல்லாத்துக்குமே டார்கெட் பண்றாங்க. அதே மாரி ஹோப் மார்க்கெட்டிங். இப்ப இந்த மார்க்கெட்டிங் இப்போ ஆட் ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு கண்டிப்பா லீட்ஸ் நெறைய வரும் அப்டின்னு ஒரு நம்பிக்கையில ரன் பண்றது. ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம, ஒரு திட்டம் இல்லாம ரன் பண்றது. அதே ப்ரீவியஸா பேசுனீங்கல்ல அதுதான். முடிவுகளை அளவிடாமல் இருப்பது. இப்ப அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்காம ஆட் ரன் பண்றது. அப்பல்லாம் நமக்கு வந்து ஐடியாவே கிடைக்காது கண்டிப்பா. இப்போ மெத்தட் என்ன அப்டின்னா, ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரொஃபஷனலா ஆட் ரன் பண்றது? அத தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இப்போ இந்த இதுல 2025ல அதே மாரி ஏஐ மூலமா எப்படி நம்ம வந்து பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஏஐனால நெறைய நெகட்டிவ் இருக்கு. அது மூலம் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுது. 2ம் இருக்கு. நெகட்டிவும் இருக்கு, பிளஸும் இருக்கு. அதே மாரி ரீடார்கெட்டிங் பண்றது. நம்ம போஸ்ட் மட்டும் பண்ணா பத்தாது. அத ரீடார்கெட்டிங் பண்றது. கஸ்டமர வந்து ரீடார்கெட்டிங் கண்டிப்பா பண்ணணும். ஒருத்தர் நம்ம பேஜ்க்கு வர்றாரு, லைக் பண்றாரு. அவர் 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 வந்து திருப்பி ரீடார்கெட் பண்றது. நம்ம ஆட் பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் டைமு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. சேல்ஸ் நடக்காது. லீட்ஸா கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஆட் காமிக்கும்போது அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து உங்க பிராண்ட் அவங்களுக்கு தெரியாது. உங்க பிராண்ட இப்ப தான் அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பா நம்பிக்கை வராது. நம்பிக்கை வராதம்போது நீங்க வந்து ரீடார்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. Facebookலயே எல்லாத்துலயும் இருக்கு. Facebookல இருக்கு, Google Adsல இருக்கு. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கு அந்த ஆப்ஷன். அதே மாரி ப்ரூவன் டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது. டேட்டா வச்சு பண்றது. இப்போ ரிப்போர்ட் சொன்னாங்கல்ல, Facebook Adsல ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன வச்சு நம்ம வந்து ரிப்போர்ட் செக் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த ஆட்ஸ் ரன் பண்றதுங்கிறது ரொம்ப தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அந்த வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாரி ஒரு ஒரு ஆட் வந்து சக்சஸ் இல்ல அப்டின்னா, அத விட்டுட்டு போக்கூடாது. திருப்பி வேற ஏதாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்னால மிஸ்டேக் இருக்கலாம். இல்லைன்னா அது காப்பினால மிஸ்டேக் இருக்கலாம். காப்பி மாத்தி பார்க்கறது. ஒவ்வொன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. ஒருவேள அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிருக்கலாம். நீங்க ரன் பண்ணும்போது நீங்க பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராடக்ட்டோட ட்ரெண்ட் முடிஞ்சிருக்கலாம். நெறைய ரீசன்னால அந்த ஆட் வந்து ஃபெயிலியர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து தொடர்ச்சியா நீங்க டெஸ்ட் பண்ணா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ப்ரீவியஸா ஒய்எஸ் ஸ்க்ரோல்ங்கிற எங்க கம்பெனிக்கு வந்து பூஸ்ட் போஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கஸ்டமரா இருந்தாரு. பூஸ்ட் போஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ பூஸ்ட்லருந்து வெளிய வந்து இப்போ நார்மல் காமர்ஸ் சேல்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு. சேல்ஸ்ங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு Facebookல. அத யூஸ் பண்ணி இப்போ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
இப்போ பூஸ்ட் போஸ்ட் மட்டும் நம்ம பார்த்தாது, நம்ம வேற அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணலாம் நம்ம பிசினஸுக்கு. இப்போ வந்து சந்தீப் வந்து இப்போ ஏஐ பற்றி ஏஐ வச்சு எப்படி ஆட் காப்பி கிரியேட் பண்றது, அதே மாதிரி போஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சந்தீப் நீங்க ஓகே. ஹலோ. உங்க ஷேர் பண்றீங்களா உங்க ஸ்கிரீனை? நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகே, தெரியுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம வந்து ஆட் காப்பி எடுக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஆட் காப்பின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆடு பார்க்குறீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அந்த காட்டுறேன் உங்களுக்கு. அது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளோத்திங் தான் எடுத்துக்கோங்க, ஒரு சாரி ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது கீழே வந்து கண்டிப்பாக அந்த ஆர்டர் நவ் இல்லை இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம வந்து ஆட் காப்பின்னு சொல்லுவோம். வேறு இருந்தாலும் அதில் கொடுக்குற டெக்ஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி எடுக்கலாம், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி சிம்லராக எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கு. ஸோ இது நான் லைவாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் ChatGPT யூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ChatGPT தெரியுங்களா? ChatGPT எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஐல கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் ChatGPT? ஓகே, எஸ், ஓகே, Yes, sir. Yes, sir. எஸ், ஓகேங்க சார், ஓகே, சூப்பர், ஓகேங்க சார். ஸோ நம்ம ChatGPT யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் அப்படியே யூஸ் பண்ணாமல் இதில் ஒரு சில ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு சிட்டி அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம என்ன ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான இது கிடைக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இப்போ சாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எது வேணாலும் எடுத்துடலாம். நீங்கள் ஃபினான்ஸ் எடுக்கலாம், சாரி எடுக்கலாம், டென்டல் எடுக்கலாம். நீங்கள் எந்த சர்வீஸ் எடுக்கணும், இல்லை ஜுவல்லரிஸ்னால் ஜுவல்லரிஸ் எடுக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சாரின்னு எடுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூரில். ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூர்னு சொல்லி சிட்டி கொடுத்துட்றேன். மெத்தடெல்லாம் சேஞ்ச் பண்ணல. ஸோ இது கடைசியில் வந்து இந்த ஆஃபர் வந்து ஒன்று மாற்றிடுறேன். இப்போ நான் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க, இப்போ நியூ இயர் வரப்போகுது, நியூ இயர் ஆஃபர் வேணால் கொடுக்கலாம். நம்ம அந்த இடத்துல நியூ இயருக்கு வந்து எத்தனை % ஆஃபர் கொடுக்குறீங்க, 30% ஆஃபர்னா 30% ஆஃப். இது நீங்கள் என்ன ஆஃபர் இருக்கோ அது வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டுன்னா நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல உங்களோட எந்த ஏஜ் குரூப்பில் இருக்குது, அதாவது எந்த வயசில் இருக்கவங்க தான் உங்கள் பிஸ்னஸில் ப்ராடக்ட் வாங்குறாங்க. 22லேருந்து 50 வயசு இருக்கலாம், இல்லை ஒரு சில இடத்துல 18லேருந்து 50க்கு மேலே இருக்கலாம். ஒரு க்ளோத்திங் எல்லாம் போயிட்டிங்கன்னா மேபி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 18லேருந்து இல்லை 20லேருந்து 40 ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் புது சாரீஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பிஸ்னஸில் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஜ் குரூப் இங்கே வந்து கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 20லேருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 45 எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஜஸ்ட் இதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி ஆட்ல பார்த்த மாதிரி இதில் ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. ஹெட்லைனு இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஓகே, இது நமக்கு வேணாம், வேறு மாதிரி வேணும் அப்படின்னா இது டைப் பண்ண அப்புறம் வந்து நீங்கள் இப்படி வேணால் கொடுத்துடலாம். ஐ நீட் ஆட் காப்பி இன் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ். தங்கிலீஷ் நமக்கு வேணாம், தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் வேணும்னா நம்ம அப்படி எடுத்துடலாம். ஸோ தங்கிலீஷ் எனக்கு வேணாம், தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் போதும் அப்படின்னா நான் ஜஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துட்டுன்னா அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துடும். ஒரு சில டைம் தப்பு இருக்கும், ஒரு சில டைம் கரெக்டாக இருக்கும். அது நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, தமிழில் ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் அப்புறம் இங்கிலீஷ் தமிழ் 2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்ம டெக்ஸ்ட் எடுக்கிறது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இமேஜ் எடுத்துடலாம்.
இதுக்கு இமேஜ் எடுத்து முடிச்சுட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட்டும் இந்த இமேஜும் யூஸ் பண்ணி நம்ம அதை வச்சு எப்படி ஆட் ரன் பண்ணதும் பார்த்துடலாம். சரிங்களா? இது இந்த ப்ராம்ப்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு நான் அது வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு நீங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எத்தனை டைம் வேணாலும் நீங்க திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட், உங்களோட ஆஃபர் இது மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராம்ப்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் எடுக்கிறது. நிறைய பேர்த்துக்கு நம்ம போலில் வந்து பண்ணியிருந்தீங்க, கிரியேட்டிவ் எப்படி எடுக்கிறது, அது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிரியேட்டிவில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கிரியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏல சிம்பிளராக நம்ம எடுத்துடலாம். அதுக்கு சிம்பிளராக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில, கூகுளோட ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. இது வந்து சாட் ஜிபிடி மாதிரியே தான். இது வந்து கூகுளோட ஜெமினே இருக்கும், அதோட ஒரு டெவலப்பர் வெர்ஷன் தான். பட் இது வந்து யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாத்துக்கும் அவைலபிளாக தான் இருக்கு. நீங்க ஜெமினைல வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏஐ ஸ்டுடியோல வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு, எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஓகே. ப்ராம்ப்ட் ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே சார், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். மியூட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் என்ன கிளாஸா? டிஜிட்டல் மியூட் மார்க்கெட்டிங். பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கு. சரிங்களா? இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு கிரியேட் ப்ராம்ப்ட் லார்ஜ் இமேஜ் ஃபார் சவுத் இந்தியன் சாரி ஷாப். இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்த சாரியை பற்றி தான் பார்த்தேன். ஸோ சாரி ஷாப்ஸுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கறது பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இதில் நானோ பினானாவும் இருக்கும். ஸோ இது இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஏஐயோட இதுதான். சரிங்களா? ஸோ நானோ பினானா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு சில டைம் ஃபர்ஸ்டே கரெக்டாக இருக்கும், ஒரு சில டைம் செகண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியராக கரெக்டாக வந்துடும். ஓகே. இப்போ ஒரு சிம்பிளர் ஒரு இமேஜ் நம்ம பெருசாக ரொம்ப எதுவுமே கொடுக்கல, சிம்பிள் இமேஜ் வேறு ஏஐ பேஸ் பண்ணி உங்களுக்கு இமேஜ் வந்துருச்சு. இதுக்கு மட்டும் இது இப்படி மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இன்னும் அடிஷ்னலாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கம்பெனி நேம் வேணும், ஏதாவது வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கணும், வேறு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று எடுத்து வச்சுருந்தேன். ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி வேறு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கு பாருங்க. சேம் ப்ராம்ப்ட் தான், ஜஸ்ட் சிம்பிளராக வந்து இமேஜ் இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, சேம் அதே லைன் தான் கொடுத்துருக்கு. அதாவது என்னன்னா கிரியேட் ப்ரொமோஷனல் இமேஜ் ஃபார் சவுத் இந்தியன் சாரி ஷாப். இதுக்கு வந்து நீங்கள் ஷாப்புக்கு பதிலாக வேறு எதாவது வேணால் கொடுக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டென்டல் கிளினிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்டர் வேணும்னு சொல்லி சிம்பிள் லைனாக கொடுத்தோம். ஒரு சில டைம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் இல்லைன்னா கூட நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே ஓகே, உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து டென்டலோடது வந்து சிம்பிளர் அதே மாதிரி சேம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எடுத்தது தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜ் மாதிரி தெரியும். ஸோ இப்போ எல்லாருமே அது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கூட கார்ட்டூனிஷாக இருக்கணும் அப்படின்னா சேம் தான். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அடிஷ்னலாக மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து ஓகே டென்டல் கோயம்புத்தூர், நீங்கள் அடிஷ்னலாக எவ்வளோ அதிகமாக வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்டாக இருக்கும் இமேஜ். மறுபடியும் வந்து கொடுக்குறேன். ஸோ எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்துடலாம். இந்த ப்ராம்ப்ட் நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுவே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஃபைன்.
ஸோ அடிஷ்னலான ப்ராம்ப்ட்ஸ் இருந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் இமேஜ் எடுக்கிறது. இப்போ பார்த்துட்டிங்களா? ஸோ நமக்கு 1 மினிட் கூட ஆகல. ஸோ நம்ம ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய டேட்டா கொடுக்க தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் அந்த ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மொத்தமாக டீட்டெயில் கொடுக்கணும். இப்போ சிம்பிளராக தான் எடுத்தோம். நீங்கள் அதே மாதிரி நிறைய டைம் 2 டைம் 3 டைம் ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்லா இமேஜ் கிடைச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நல்லா இருக்கு, இல்லை இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இதில் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோடு கொடுத்துடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நல்லா இருக்கு, எனக்கு இந்த ஆஃபர் வந்து சாரிக்காக நான் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஓகே, நான் இதை வந்து சேவ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராமுக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ரன் பண்ணுற மாதிரி ரெசல்யூஷன் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்று வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடுத்துட்டோம். சரிங்களா? சாரி, இந்த இடத்துல டெக்ஸ்ட் எடுத்துட்டோம். ஆட் காப்பி வந்து நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டா இமேஜும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம சிம்பிளராக எப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருக்கும் எஃபி அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் எல்லாருமே அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இது ஆட்ஸ் மேனேஜர் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரைட் சைடில் மேலே இந்த இடத்துல மெனுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் மெனு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல்னு இருக்கும், இல்லைன்னா இந்த ரைட் சைட்லேயே ஆடுன்னு இருக்கும், இல்லை ஆட்ஸ் மேனேஜர்னு இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இந்த இடத்துல ஆட்ஸ் மேனேஜரில் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள தான் நம்ம வந்து மெயினாக ஆட் ரன் பண்ணணும். ஏன்னா பூஸ்ட் எல்லாம் பண்ணும்போது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து உட்காருவாங்க. பட் இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் ஈஸியருக்காக நம்ம வெளியில தெரியும். பட் இதுதான் வந்து இது ஒரு டெமோ அக்கௌண்ட் தான். சரிங்களா? இதில் வந்து எல்லாமே லைவாக இருக்கா? இது வந்து ஜஸ்ட் மொத்தமாக டெமோ தான், கிளாஸுக்கெல்லாம் எடுக்கிற டெமோஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எப்படி வந்து ஒரு கேம்பெயின் எடுக்கிறது, எந்த மாதிரி கேம்பெயின்ஸ் இருக்குது, ஸோ ஒரு டிராஃபிக் கேம்பெயின் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, கிரியேட் பட்டன். இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய டைப் ஆப்ஜெக்டிவ் வந்துடும். அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், லீட், ஆப் ப்ரொமோஷன், சேல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இது வந்து பிராண்ட் அவேர்னஸ், உங்கள் பிராண்ட் எல்லாமே தெரியறதுக்காக யூஸ் பண்ணுறது. டிராஃபிக்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, இல்லை ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. இந்த இடத்துல ஆளுங்களை கொண்டு போகிறதுக்கு, ஏன்னா நீங்கள் பூஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக டிராஃபிக் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் காஸ்ட்டும் நல்லாவே கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய ரீச்சும் கிடைக்கும். என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் வரணும், அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஆடு பார்க்குறது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதெல்லாமே இந்த என்கேஜ்மெண்ட்டு தான். லீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம யூசர் நேம் இருக்கும் இல்லையா, உங்களோட நேமு, அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர், இதெல்லாம் ஃபார்ம் வாங்குறீங்க இல்லையா, அதெல்லாமே லீட் ஆட்ஸ் தான். ஸோ இது லீட்ஸுக்காக தான் தேவைப்படும். ஆப் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படாது. உங்ககிட்ட மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை ஐஓஎஸ் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அது ரன் பண்ணுறதுக்கு ஆப் ப்ரொமோஷன். சேல்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட இ-கமர்ஸ் வெப்சைட் இருக்குது, க்ளோத்திங் சைட்டாக இருக்குது, இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பொருள் விற்கிறதுக்கு நீங்கள் சேல்ஸ் கேம்பெயின் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ்ட்டுக்கு பதிலாக மெயினாக யூஸ் பண்ணுறது டிராஃபிக் தான். ஸோ இது என்ன எப்படி ரன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. நம்ம மேனுவல் டிராஃபிக் கேம்பெயினே சூஸ் பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க என்ன நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இல்லை ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா, அது நம்ம நேம்லேயே வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரிக்கு தான் இப்போ ஒரு ஆட் ரன் பண்ணுறோம் இல்லைங்களா. சாரிக்கு வந்து ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நியூ இயருக்கு ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நியூ இயர், அதுக்கு ஆஃபர் இது 30% இருந்துச்சுன்னா நமக்கு அது தகுந்த மாதிரி ஆஃப் நம்ம என்ன வேணாலும் வைக்கலாம். சிம்பிளராக சாரி நியூ இயர் 30% ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டோம். நியூ இயருக்கு வந்து ஒரு ஆட் ரன் பண்ணுறோம், அதனால ஜஸ்ட் அந்த நேம், ஏன்னா நம்ம நிறைய ஆட் ரன் பண்ணும்போது என்ன நேம் தெரியும், அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாமே மாற்ற வேண்டியதில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கொஞ்சம் அட்வான்ஸ்டு நிறைய இருக்கும். பட் நம்ம எல்லாமே வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு சிம்பிளராக இப்படி ஆட் ரன் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா?
இதுல ஒண்ணு மட்டும் பார்க்க வேண்டியது, இந்த ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியில மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஆப்ஷனை எனேபிள் பண்றேன். நீங்க வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க ஆட் ரன் பண்றது வந்து உங்களோட ஃபினான்ஸ் ப்ராடக்ட்டுக்கா இருக்கு, இல்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, இல்ல கரண்ட் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கல்ல, இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க, இல்ல பேமெண்ட் சர்வீசஸ் வச்சிருக்கீங்க, இல்ல இன்சூரன்ஸ் இது ரிலேட்டடா ஏதாவது வச்சிருந்தீங்களா, ஃபினான்ஸ் ரிலேட்டடா வச்சிருந்தா கூட கண்டிப்பா நம்ம எஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா இது நோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஆட் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகுறதுக்கோ லோக் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ண உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் இதில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பண்ண போகிறது அது இது ரிலேட்டடாக கிடையாது, அதனால நம்ம நோ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நீங்கள் வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக ஏதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது எஸ்ன்னு தான் கொடுக்கணும். ஸோ அதாவது ஃபுல் டைம் வேலை பண்ணுறீங்க, ஃப்ரீலான்ஸு, இன்டர்ன்ஷிப்பு, அப்ரெண்டிஸ்ஷிப்பு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஏதாவது கொடுக்குறீங்க, ஜாபோட ஃபேர் இருக்குது, இந்த மாதிரி இந்த இடத்துலயே வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி டைப்பாக இருக்குது அப்படின்னு. இது இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இல்லைன்னா நோ. நம்மளோட இந்த கேஸில் வந்து பார்த்து நோ தான். இது ஹவுசிங், சேம் அதே கன்செப்ட் தான். இங்கே பார்த்து நீங்கள் ரெண்டு லிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ ரெண்டலுக்கு கொடுக்குறீங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க, இல்லை இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க, ஹவுசிங் இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை மோர்கேஜ் கொடுக்குறீங்க, இல்லை அதுக்கு ஹவுசிங்க்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது கொடுத்துடணும். இல்லைன்னா நம்ம நோ கொடுக்கலாம். சரிங்களா? இந்த கேஸில் நம்ம சாரி பண்ணுறோம், அதனால அது கிடையாது. நீங்கள் பொலிட்டிக்கல் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும். இது எஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாகவும் கேட்டகரிஸ் இருக்குது, நம்ம இப்போதைக்கு அது போவேனா. சரிங்களா? இப்போ இதெல்லாமே நோ தான். நம்ம அதை செக் பண்ணிட்டு இது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். சரிங்களா? இது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் மட்டும் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு தெரியறதுக்காக தான் டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம. ஸோ செகண்ட்ல இருந்து நேம் கொடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு சேம் கொடுத்தனாலும் கொடுக்கலாம், டிஃப்ரெண்டாக கொடுக்கனாலும் கொடுக்கலாம். சேம் வந்து சாரி நியூ இயர். ஸோ இப்போ நான் வந்து டார்கெட் வந்து இது ஆட் செட் நேம் வந்து எல்லாமே வேறு வேறு நேமை வச்சிடலாம். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் இருக்கவங்கள டார்கெட் பண்ணுறீங்க, கோயம்புத்தூர் இல்லை திருப்பூர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கவங்கள டார்கெட் பண்ணுறீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர்னு கொடுத்துட்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த இடத்துல வெப்சைட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் கொடுத்துடலாம். பட் இல்லை நம்மளுக்கு வெப்சைட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் வெப்சைட் கொடுத்துருங்க. இந்த ஜஸ்ட் ரெண்டே ஆப்ஷன் மாற்றுறது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெப்சைட் இருந்துச்சு இங்கே வெப்சைட்டு, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு இங்கே. சரிங்களா? இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேஜ் என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க, அது மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம வெப்சைட் வச்சே பார்த்துடலாம் எப்படின்னு. ஓகேங்களா? இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அது இப்போதைக்கு போக வேண்டியதில்லை, டிஃபால்ட்டாக இருக்கிறது இப்போதைக்கு போதும். லேண்டிங் பேஜ் வியூஸ் கொடுத்துடலாம், இல்லை லிங்க் கிளிக்ஸ். ஸோ உங்களுக்கு நிறைய கிளிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து லிங்க் கிளிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த கேஸில். சரிங்களா? இல்லை நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது இந்த லேண்டிங் பேஜ் வியூஸ் தான் இருக்கும். இது நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போதே தெரியும், இந்த இடத்துல அவங்க ஒரு சில ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இவங்க சொல்கிறது நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு லேண்டிங் பேஜ் வியூஸ் மட்டும் கொடுத்துடுங்க. ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியதில் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பட்ஜெட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இன்னொரு இருக்குது, இன்னொரு பண்ணணும்னா அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500 ஒரு ஸ்டாண்டர்டாக சிம்பிளராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது கம்மியான அமௌண்ட்டை ரன் பண்ணிக்கோங்க. இவன் 100 ரூபா வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது. கொஞ்சம் எப்படி இருக்கு, எப்படி ரன் பண்றாங்க, எத்தனை ரன் பண்ணா எத்தனை ஆளுங்களுக்கு வெப்சைட்ல வருது, இல்லை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அப்புறம் மெதுவாக பட்ஜெட் ஏற்றலாம். ஸ்டார்டிங் பண்ணும்போது 100 ரூபா போதும், இல்லை 200 ரூபா இல்லை 200 ரூபா இருந்தாலும் போதும். மினிமம் வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. போக போக மெதுவாக வந்து பட்ஜெட் ஏற்றலாம். இந்த இடத்துல நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டெய்லி பட்ஜெட்டும் லைஃப் டைம் பட்ஜெட்டும். டெய்லி பட்ஜெட் மட்டும் போதும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது அப்படின்னா ஸ்டார்ட் டேட்டு. இந்த இடத்துல எப்போ வந்து நம்ம ஆட் ரன் பண்ண போகிறோம், இன்னைக்கே ரன் பண்ணுறீங்களா இல்லை அடுத்த நாள் ரன் பண்ணுறீங்களா? இப்போ நான் வேணால் செட் பண்ணலாம், எனக்கு நாளைக்கு ஆட் ரன் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம்.
அதே மாதிரி அதுக்கு எண்ட் டேட்டும் செட் பண்ணலாம். எண்ட் டேட்னா என்னைக்கு ஆடு முடியணும். இப்போ நான் எனக்கு 14 நாள் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா 14 கொடுக்கலாம். இல்லைன்னா நான் டைரெக்டாகவே கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே இப்போ 30 நவம்பர்லேருந்து 6 டிசம்பர் வரைக்கும் எனக்கு ஆட் ரன் பண்ணால் நான் இந்த இடத்துல எண்ட் டேட்டில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அது வேண்டாம்னா விட்டுருங்க, அது ரன் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம கொடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் கண்ட்ரோல்னு இருக்கும். இதில் தான் இந்த ஃபஸ்ட்டு லொக்கேஷன் இருக்குது. நம்ம எந்த இடத்துல ஆடு ரன் பண்ணணும். இப்போ இந்தியா தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ரன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோயம்புத்தூர்னு சொல்லி இருக்கும்போது சிட்டி இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக 40 கிலோமீட்டர் இருக்கும். 40 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே தான் போதும் அப்படின்னா நீங்கள் 25 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் இன்னும் கம்மி வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பூரில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கணும். ஓகே, திருப்பூர் வந்து சூஸ் பண்ணிட்டோம். அதுலேயே இதே மாதிரி நம்ம வந்து கிலோமீட்டர் கம்மி பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த இடத்துல டார்கெட் பண்ணோம் அதை பேஸ் பண்ணி நம்ம கிலோமீட்டர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கம்மியாக கூட வச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ திருப்பூர் கம்மியாக வச்சுட்டு கோயம்புத்தூர் 25 வச்சிருக்கு. இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் ஆட் ரன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது. ரொம்ப டீட்டெயில் நிறைய இருக்கும், நம்ம எல்லாமே இதில் கவர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ்னு இருக்கும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணுறதும் இதுதான். இது 2 விதத்தில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி, உங்ககிட்ட ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்கன்னா வேறு மாதிரி. ஸோ 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இது அட்வான்டேஜ் ப்ளஸ் இங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஏஐ பேஸ்டாக தான் இருக்குது. இந்த ஃபேஸ்புக் ஆட்லேயே ஏஐ தான் யூஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுறாங்க. அந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் அப்படி தான். ஸோ நமக்கு இப்போ ஏஐ வச்சு ரன் பண்ண வேணாம், மேனுவலாக ரன் பண்ணால் போதும்னா ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இந்த இடத்துல ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் இங்கே கிளிக் பண்ணிட்டு ஃபர்தர் லிமிட் த ரீச். ஃபஸ்ட்டு டைம் ரன் பண்ணும்போது மேனுவலாக ரன் பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த ஃபேஸ்புக்குள்ளே இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இது நீங்கள் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக நிறைய ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஏஜ் கிட்லாம் கேட்குறாங்க. இந்த இடத்துல ஏஜ்னு சொல்லி இருக்கு. நீங்கள் இந்த இடத்துல எடிட் இருக்குது, எடிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏஜ் செலக்ட் பண்ணலாம். எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த ஆடு தெரியணும். நம்ம வேணால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20லேருந்து 45ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாரி ஆடு ரன் பண்ணுறோம். ஸோ 20லேருந்து 45 வயசு இருக்கவங்களுக்கு மட்டும் நமக்கு ஆடு தெரிஞ்சால் போதும். அப்புறம் இந்த சாரி ஆடு வந்து மென்ஸுக்கும் தெரியணுமா இல்லை உமன்ஸுக்கும் தெரியணுமா, இல்லை 2 பேர்த்துக்கும் தெரியணும்னா நம்ம ஆல் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு சில பேர் பார்த்துட்டீங்கன்னா ஒய்ஃபு கிஃப்ட் பண்ணுவாங்க, இல்லை டாட்டருக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ எது இருந்தாலும் இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம அது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஏஜ் வேணாலும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் இந்த கேஸில் ஆல் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வான்டேஜ் ப்ளஸ் டீட்டெயில் டார்கெட்டிங் இருக்கும். இங்கே வந்து நம்ம யாருக்கு இது தெரியணும் இந்த ஆடு. முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம வயசு கொடுத்துருச்சு, என்ன ஜெண்டரும் கொடுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த அவங்களை யாருக்கு அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் நிறைய டைப்பாக ஸ்ப்ளிட்டாக இருக்கும். டெமோகிராஃபிக், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்னு சொல்லி நிறைய டீட்டெயிலாக போகும். பட் இப்போ நம்ம அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகல. இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், இப்போ சாரி பிடிச்சிருக்கவங்களுக்கு நமக்கு ஆடு ரன் பண்ணணும். அப்போ நம்ம சாரின்னு மட்டும் டைரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் க்ளோத்திங் பிராண்ட். ஓகே, உமன்ஸ் க்ளோத்திங் பிராண்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டார்கெட் பண்ணோம்னா நம்ம அது கொடுத்துடலாம். சரி, நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே வந்துடும். வரலன்னா கூட நீங்கள் மறுபடியும் சாரின்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக இருந்தா ஓகே. ஸோ உங்களுக்கு உமன்ஸ் க்ளோத்திங் ரீட்டெயில் அது ரிலேட்டடான 2-3 இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்ஸ் பிடிச்சவங்க கண்டிப்பாக அவங்க ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் டீட்டெயில்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது என்னென்ன எடுக்கணும்னு சொல்லி தெரில அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி நம்ம ஃபேஸ்புக்கில் டெக்ஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, ப்ரைமரி டெக்ஸ்ட், இந்த இடத்துலயே நம்ம வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் அடிச்சிடலாம். ஜஸ்ட் ப்ராம்ப்டில் சிம்பிளராக அடிச்சிடலாம். give me detail targeting for traffic ads சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது சிம்பிளராக உங்களுக்கு கொடுத்தோம். பட் இதில் இருக்கிறது எல்லாமே எக்ஸாக்டாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பாதி ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரி தான் இருக்கும். 10லேருந்து 25 கிலோமீட்டர் வந்து கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏஜ் குரூப்பும் கொடுக்கலாம். ஸோ 20லேருந்து 45 இருக்குது. ஸோ டீட்டெயில் டார்கெட்டில் அவங்களே நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் ஃபேஷன் ஆக்சஸரியில் ஷாப்பிங் அண்ட் ஃபேஷன் ஒரு சிலது கொடுத்தா இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, ஷாப்பிங் அண்ட் ஃபேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி இல்லை. ஸோ க்ளோத்திங் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சில்க் சாரி இல்லை காஞ்சிபுரம் சாரி இருக்குமா தெரில, செக் பண்ணி பார்க்கலாம். குரூப்பு எதுவுமே இல்லை. ஓகே சரி, ஓகே. இப்போ இல்லைன்னா நம்ம அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரீட்டெயில் ஃபேஷன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு அடிஷ்னலாகவும் சிமிலராக நிறைய விஷயம் கொடுப்பாங்க. ஸோ இது நிறைய ஆட் பண்ணும், ரொம்பவும் ஆட் பண்ணணும்னு சொல்ல, இது கொஞ்சம் அளவாக ஆட் பண்ணிட்டனால போதும். உங்களுக்கு வேற என்ன ஆட் பண்ணலாம்? ஓகே, ஃபேஷன் வேணால் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் பேஜ் லைக் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இதெல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஆடில் வந்து நீங்கள் இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ டார்கெட் பண்ணுறது இங்கே இந்த இடத்துல டார்கெட் பண்ணலாம். ஃபேஷன் டிசைன் வேணால் கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்கேஜ் ஷாப்பர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது கடைசி 60-30 நாளில் பர்ச்சேஸ் பண்ணவங்களோட லிஸ்ட்டு. இது நிறைய காமனாக யூஸ் பண்ணுறது தான் என்கேஜ் ஷாப்பர்ஸு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவங்களே மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இப்போதைக்கு போகல. ஸோ நமக்கு தேவையானது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் வேணால் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் தமிழ் மட்டும் சூஸ் பண்ணோன்னா தமிழ் மட்டும் சூஸ் பண்ணலாம், இல்லை எல்லா லாங்குவேஜும் வேணும்னாலும் நம்ம அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஆல் லாங்குவேஜஸ் கொடுக்கறத பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில கேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் மட்டும்தான் இருந்துச்சுனாலும் டார்கெட் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு ஏஜும் சூஸ் பண்ணியாச்சு, டார்கெட் டீட்டெயிலும் கொடுத்தாச்சு, ஜெண்டரும் சூஸ் பண்ணியாச்சு. மெயினான எந்த இடத்துல டார்கெட் பண்ணுறது எல்லாமே ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, ஸோ அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஏஐ பேஸ்டாக தான் இருக்குது. இதுதான் இப்போ இருக்குது, இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுவே போதும். ஸோ நீங்கள் இதில் எடிட் பண்ணால் தெரிஞ்சிடும் எந்த இடத்துல எல்லாமே ஆட் ரன் ஆகுதுன்னு சொல்லி. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ஓடின்ஸ் நெட்ஒர்க்கில், த்ரெட்டில் அப்படி. ஸோ இதுதான் இதில் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அது ஃபேஸ்புக்கே வந்து டிசைட் பண்ணும் எந்த இடத்துல ஷோ பண்ணுறது. ஸோ அது கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களோட கேஸில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது நம்ம இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது வந்து கேம்பெயின், ஆட் செட், ஆட் லெவல், அதை வந்து ஃபேஸ்புக்கோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நம்ம அது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எடுக்கல. ஸோ இது மட்டும்தான் எடுத்தோம், அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் நேம் கொடுத்துடலாம். சாரி 30% ஆஃப், ஏதோ நம்ம நேம் கொடுத்துட்டு இமேஜ் இருந்துச்சுன்னா இமேஜ் கொடுத்துடலாம். இது வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோ கொடுத்துடலாம். ஸோ அது உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் சிம்பிள் வச்சிடலாம். நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு நம்ம வச்சு நம்ம ஆட் ரன் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த கேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே YI ஸ்க்ரோலை வச்சு நம்ம ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஆட் ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து YI ஸ்க்ரோல்லேருந்து ஆட் ரன் ஆகிற மாதிரி தெரியும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் எந்த ஐடென்டிட்டிலேருந்து போகணும். இது நம்ம மற்றவங்களோட எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இந்த பேஜ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும்.
இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரியேட் ஆடுன்னு இருக்கும். இது அதையே கொடுத்துருங்க. இதுவும் சேம் சிங்கிள் இமேஜ் தான் இருக்கும். இது அதே இருக்கட்டும். நம்ம இமேஜ் தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல டெஸ்டினேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கே YI ஸ்க்ரோலோட வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வெப்சைட் எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல வெப்சைட் யூஆர்எல்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் யூஆர்எல் மட்டும்தான் கொடுத்தோம். இதில் டிஸ்பிளே லிங்க்னு ஒன்று இருக்கும். இது நமக்கு தெரியிற லிங்க். ஸோ நமக்கு அதை சேம் YI ஸ்க்ரோலே கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப்னு இருக்கும், இன்ஸ்டாகிராம் டைரக்டர் இருக்கும், கோல் இருக்கும். இது வாட்ஸ்அப் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு எது ஆடோன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். லேர்ன் மோர் இல்லை ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்போட பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைரெக்டாகவே கஸ்டமர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் இது மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல கிரியேட்டிவ்னு இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து இமேஜ் வந்து கிரியேட் கொடுக்குறோம். சரிங்களா? இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஆடுன்னு தெரியும். ஓகே. ஸோ கிரியேட்டிவ் செட்டப் ஓகே. இது வந்து நீங்கள் இது இப்போதைக்கு வேணாம். ஓகே, இது ஏற்கனவே இருக்குது. ஓகே, மீடியா மட்டும் சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது அடிஷ்னலாக பண்ணியிருக்கேன், அதனால இருக்கிறது தான். ஸோ இப்போ நான் இது வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம சாரின்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அந்த இமேஜ் இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். நம்ம ஏல வந்து எடுத்த இமேஜஸ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்டோரி எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் தனித்தனியாக பண்ணுறது இந்த இடத்துல தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எடுத்தது வந்து 1024/1024. ஸோ 1:1 ரேஷியோவில் தான் எடுத்தோம். ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ நார்மலாக ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது க்ராப்பும் பண்ணி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். பட் பார்த்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் பாதி கட் ஆகிடும். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரிஜினலே கொடுத்துருங்க. இது காட்டுவது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் இடம் வந்து பேக்ரவுண்டு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கடைசியில் ப்ரிவியூ பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இது ஒரிஜினல் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வேணால் ஒரிஜினல் சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது மட்டும் இமேஜ் வந்து கரெக்டாக இருக்க பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல தான் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். அதாவது ஆட் காப்பி நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஆட் டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டெக்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவே நான் யூஸ் பண்ணுறேன். சரி இல்லை, ஓகே, இதே எடுத்துடுறேன். ஓகேங்களா? ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது வெர்ஷனும் நல்லா இருந்துச்சா இல்லை, ரெண்டாவது ஓகே ஓகே. ஸோ எனக்கு இது நல்லா இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இது எது நல்லா இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் இல்லாமல் 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் 2 மட்டும் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன். ஹெட்லைன்லேயே அதே மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதில் வந்து இங்கே ஹெட்லைனில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். இந்த ஹெட்லைனில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஆஃபர்ஸ் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நம்ம படிக்கல, ஜஸ்ட் அப்படியே டேரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வந்து எந்த டெக்ஸ்ட்டு நல்லா இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து எடுத்துடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி எடுத்துடுறேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றே வந்து தான் கொடுக்கறதுக்கு இடம் இருக்கும். ஒரு சில ஆடில் பார்த்தீங்கன்னா 2-3 டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கால் டு ஆக்ஷன் சொல்லி ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இல்லை நிறைய பட்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். டிராஃபிக்னால வந்து நம்ம லேர்ன் மோர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவே போதும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த டிஃபால்ட்டாக இதுலேயே நிறைய நமக்கு எடிட் பண்ணுற சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது டிஃபால்ட் அதுவே வந்து பார்த்துக்கும். அதனால் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எனேபிள்டாக இருக்குது. அது எல்லாமே எனேபிள்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நம்ம கொடுத்து இல்லாமல் அடிஷ்னலாக கூட நல்லா கொஞ்சம் மியூசிக் எல்லாம் வச்சு வந்துடும். சரிங்களா? ஸோ இது டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல தெரியும். ஸோ ஹெட்லைனு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால்
ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் கீழே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் டைரெக்டாக நம்ம ஆடோட ப்ரிவியூவே பார்த்துடலாம். எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது, எப்படி இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஸ்டோரியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரிவியூவே நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது தப்பாக இருக்கா, ஏதாவது மாற்றணுமா வேணாமா, இல்லை இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆட் எங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் ரன் ஆகுது எல்லா இடத்தோட ப்ரிவ்யூ நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஸோ எல்லாத்துலேயும் கரெக்ட் ஆன்சர் நம்ம சேவ் கொடுத்துருங்க. இதெல்லாம் வேணும். ஓகே, ப்ரைமரி டெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் மற்ற அடிஷ்னலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு சிம்பிளராக ஆட் ரன் பண்ணுறது இப்படி தான். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. எடுத்தோடனே ரன் ஆகாது, அது கொஞ்சம் ஒரு 5 மினிட் 10 மினிட்டு இல்லை கொஞ்சம் டைம் ஆனால் அப்புறம் அது ரன் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. இது டெமோ அக்கௌண்ட்லாம் இதில் வந்து மணி எதுவுமே ஆட் பண்ணி வைக்கல. ஸோ அதனால் அது பேமெண்ட் ரன் மட்டும்தான் வரும். ஸோ ரன் ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் டிராஃபிக் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இது நீங்கள் எப்படி நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தோம். அதே மாதிரி ஏஐயில் எப்படி டெக்ஸ்ட் எடுக்கிறோம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் ஒரு கொஞ்சம் செக்லிஸ்ட் இருக்குது. நம்ம எல்லாமே நம்ம பண்ணல. ஸோ ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி நம்ம மொத்தமாக பண்ண முடியல. பிக்சல் செட்டப்பு, ஒப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணணும், ஆடியன்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணணும், ஆட் கிரியேட்டிவ் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஆடியன்ஸோட டார்கெட்டை நம்ம இன்னைக்கு அதில் ஆட்லே பண்ணோம். ஸோ பட்ஜெட்டும் நீங்கள் இதெல்லாமே பேஸ் பண்ணி ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது ட்ராக்கிங் பண்ணணும், ஒப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி சூஸ் பண்ணணும், உங்களுக்கு சேல்ஸா இல்லை டிராஃபிக்கா இல்லை எதுன்னு சொல்லி இதெல்லாமே நீங்கள் ஆட் ரன் பண்ணுற முன்னாடியே நம்ம இதை பார்த்து வைக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம கூகுளில் ஆட்ஸ் இருக்கும், கூகுள் மேப் இருக்கும். அது அப்படின்னு சும்மா ஜஸ்ட் எப்படி எங்கெல்லாம் கூகுள் ஆட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஜஸ்ட் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோஸ்டிங், இப்போ சும்மா ஹோஸ்டிங் சொல்லி வந்து சர்ச் பண்ணுறோம். சரிங்களா? கூகுளில். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்பான்சர்டு ரிசல்ட்டுன்னு தெரியும். நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பான்சர்டு இருக்கோ அது எல்லாமே கூகுள் ஆட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே கூகுளில் சர்ச்சில் வர ஆட்ஸ் தான். இது 1 2 3 4 ஆட் இருக்குது. இது 4மே வந்து கூகுளோட சர்ச் ஆடு தான். இதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க, யூடியூப்லேயே ஆடு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே கூகுளில் நம்ம வந்து தெரியிற ஆட்ஸ் தான். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு ஆட் இருக்குது. ஓகே, சர்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா ஸ்பான்சர்டுன்னு சொல்லி, இதுவும் வந்து கூகுளில் வந்து ரன் பண்ணுற ஆடு தான். இந்த இடத்துல கடைசியில் ஸ்பான்சர்டுன்னு இருக்கும். ஒரு சில டைம் இங்கேயே இருக்கும் பார்த்தீங்களா, இங்கேயும் ஸ்பான்சர்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த வீடியோ ஏதோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஸோ ஏதோ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இதெல்லாமே வந்து கூகுளில் யூஸ் பண்ணி ரன் பண்ணுற ஆட்ஸ் தான். இதுவும் வந்து நம்ம டீட்டெயிலாக அப்புறமா வந்து பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து லோக்கல் எஸ்இஓ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு டிஷர்ட் இல்லை பெஸ்ட் டிஷர்ட் ஃபார் மென் சொல்லி சர்ச் பண்ணுறீங்க. ஒரு டிஷர்ட்லாம் ஃபுட்டு வேறு ஏதாவது சர்ச் பண்ணலாமா? ஓகே ஓகே, பெஸ்ட்டு பெஸ்ட் பிரியாணி இன் கோயம்புத்தூர் எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோயம்புத்தூர் கொடுக்கலாம், திருப்பூர் கொடுக்கலாம், சென்னை கொடுக்கலாம், நீங்கள் எந்த ஊர் இருக்கீங்க அது கொடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மேப்பு தான் வரும். ஏன்னா இது வந்து லோக்கல் எஸ்இஓனா இதுதான் வந்து கவர் ஆகிடும். ஏன்னா லோக்கல் எஸ்இஓனா கூகுள் மேப்ஸ் தான் வந்து லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அது எஸ்இஓட ஒரு பார்ட்டு மட்டும்தான். இது பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்கவங்களுக்கு கம்பல்சரி வந்து லோக்கல் எஸ்இஓ இல்லை கூகுள் மேப்ஸ் பண்ணியிருக்கணும்.
இது இருந்துச்சுன்னா என்ன பெஸ்ட்னா, இப்ப யாராவது உங்க பிசினஸ பத்தி சர்ச் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியரா வந்து கூகுள்ல வந்து தெரிஞ்சிரும். இப்ப நீங்க உங்களோட பிசினஸ் தெரியலன்னா, இப்ப எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, கூகுள் மேப்ஸ்ல வந்து சர்ச் பண்றாங்க. நீங்க எல்லாருமே சரி, எதா இருந்தாலும் எடுத்தாலும் சரி, கூகுள் மேப்ஸ்ல நம்ம அ எங்கேயாவது போனோம்னா, இல்ல புது ஷாப்னால கூகுள் மேப்ஸ்ல நம்ம சர்ச் பண்ணுவோம். கண்டிப்பா லிஸ்டிங் பண்ணலன்னா, நீங்க வந்து அந்த நேர்ல வர கஸ்டமர்ஸும் நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. சரி, இது 2மே பண்ணணும். ஏன்னா எல்லாமே நம்ம ஒண்ணுல கவர் பண்ண முடியறதில்ல. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஆம், நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, பிரபு வந்து பேலன்ஸ் வந்து கன்டின்யூ பண்ணாரு. பிரபு சார் வந்து கன்டின்யூ பண்ணுவாங்க. தேங்க் யூ. ஓகே. தேங்க்ஸ்ங்க. பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ நெறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. எப்படி வந்து ஏஐல வச்சு ஆட் காப்பி கிரியேட் பண்றது, அப்புறம் எப்படி இமேஜஸ், போஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. அ ஆனா ஒரே இதுல வந்து நீங்க ஒரே கிளாஸ்ல வந்து எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப நான் வந்து கோர்ஸ் குடுத்துட்டுருக்கிறோம். ஐஏஎஸ் ஸ்க்ரோல் அப்படின்ட்டு எங்க கம்பெனி வந்து ஐஏஎஸ் ஸ்க்ரோல். கம்பெனி வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருக்கு. ஹோப் காலேஜ்ல. நாங்க வந்து Facebook அண்ட் Instagram, அப்புறம் வந்து Google Ads, SEO கோர்ஸ் எல்லாம் குடுத்துட்டுருக்கிறோம். இப்ப எங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் இங்க நெறைய பேர் படிச்சுட்டு போய்க்கிறாங்க. படிச்சுட்டு போய் அவங்க பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லா. அவங்களோட ரிவ்யூஸ் வந்து நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கலாம் நீங்க. அண்ட் அவங்க வந்து என்னென்ன கத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கத்துட்டு போய் ஸ்டூடண்ட்ஸும் கத்துக்கிறாங்க. பிளஸ் பிசினஸ் பீப்பிளும் கத்துக்கிறாங்க. கத்துட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆட் ரன் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2ல இருந்து 3% வரைக்கும் அவங்க குரோத் காமிக்கிறாங்க. பிசினஸோட குரோத் காமிக்கிறாங்க. ஆர்ஓஐ இன்கிரீஸ் ஆகுது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். இப்போ ஆட் ரன் பண்ணா பத்தாது. நாம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கணும். இப்போ ரூ. 100 செலவு பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 500 இன்கம் கிடைக்கணும். அப்படின்னு அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். ஆட் ரன் பண்ணீங்க அப்படின்னா, எதுல ஆட் ரன் பண்ணாலும் நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் பார்ப்போம். குரோத் ஆகிதான் பார்ப்போம். சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகிதா? அதுதான் கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சக்சஸ். ஆட் ரன் பண்றது சக்சஸ் கிடையாது. குரோத் ஆகணும். அதான் சக்சஸ். அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கான்ஸ்டன்டா வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பிசினஸ்க்கு. அதே மாரி பிராண்ட் அவேர்னஸ். இப்போ ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னா, இப்ப சென்னை சில்க்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து ஆட் ரன் பண்ணிட்டே இருப்பாங்க. சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ ஆட் ரன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க மாரி நம்ம ரன் பண்ண முடியாது. அவங்ககிட்ட பட்ஜெட் அதிகமா இருக்குது. நம்மகிட்ட பட்ஜெட் கம்மியா இருக்கு. அதனால நம்ம வந்து பர்ட்டிகுலர் டார்கெட் பண்ணி கரெக்ட்டா ரன் பண்ணுவோம். அவங்க வந்து எல்லாத்தையும் ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லா ரன் பண்ணுவாங்க. பட்ஜெட் நெறைய வச்சிருப்பாங்க, ரன் பண்ணுவாங்க. இப்ப பிராண்ட் அவேர்னஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பிராண்ட பத்தி தெரிஞ்சுட்டே இருப்பாங்க கஸ்டமர்ஸ். இப்ப நாங்க குடுக்குற கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல் கோர்ஸ் இது. இதை கத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்க பிசினஸ்க்கு அப்ளை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம். நீங்க உங்க பிசினஸ்க்கு. இப்ப இந்த கோர்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னா, ஃபுல்லா வந்து FB ஆட்ஸ், Instagram ஆட்ஸ், Google ஆட்ஸ், SEO, Google மை பிசினஸ், அதே மாரி டெம்ப்ளேட்ஸ் அண்ட் செக்லிஸ்ட் குடுத்துருவோம். அதை வச்சு நீங்க வந்து உங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அந்த செக்லிஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த செக்லிஸ்ட் மட்டும் ஃபாலோ பண்ணா போது, அது முக்கியமான செக்லிஸ்ட். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா உங்க பிசினஸ் வந்து ஆட் ரன் பண்ண முடியும். ஆட் ரன் பண்றதுங்கிறது கன்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம வந்து இப்போ ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது எல்லாமே. எல்லா இண்டஸ்ட்ரியும் ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. அதே மாரி ஆட் அதே மாரி தான். இப்போ ஒரு போஸ்ட் நல்லா போகுது. ஓகே. நல்லா ஒரு 1 மந்த் போலாம், 2 மந்த் போலாம். சொல்ல முடியாது. எத்தன நாள் போகுதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து நம்ம வந்து ரெடி ஆகணும். அடுத்து போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு, அதே மாரி ஆட் காப்பி கிரியேட் பண்றதுக்கு கன்டினியூஸான ஒர்க் இது. இப்ப நம்ம வந்து ஈஸியா ஒரு 1 மணி நேரத்துல இப்ப எப்படின்னு செட்டிங்ஸ் சொல்லியாச்சு. அத ரன் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணா தான் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். இப்ப இந்த கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, FB ஆட்ஸ், Google ஆட்ஸ் எல்லாமே கவர் ஆகு. FB ஆட்ஸ் அப்படின்னா, சோசியல் மீடியால ரீச் ஆகு. Google ஆட்ஸ் அப்படின்னா, Googleல சர்ச் பண்ணி வர்றாங்களா அவங்களுக்கு ரீச் ஆகு. SEOங்கிறது வந்து SEOங்க பார்த்தீங்க அப்படின்னா, Google ஆர்கானிக் சர்ச்ன்னு சொல்லுவாங்க. GMP, SEO தான் Googleல ஆர்கானிக்கா சர்ச் பண்ணி வர்றாங்களா அது. Googleல வந்து நீங்க எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சாரி பிசினஸ் பண்றீங்க. Googleல சாரி ஐ வாண்ட் பெஸ்ட் சாரி இன் கோயம்புத்தூர்ன்னு குடுத்து வருவாங்களா? அது மார பீப்பிள வந்து ரீச் பண்றதா வந்து SEO. அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து இந்த இதுல இங்க கோர்ஸ் இதுல இருக்கு பண்டில்ல.
இப்போ இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுல என்ன இருக்கு அப்படின்னா எப்படி டார்கெட் ஆடியன்ஸ் சூஸ் பண்றது, எப்படி அவங்க வந்து போஸ்ட் கிரியேட் பண்றது, குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான போஸ்ட் கிரியேட் பண்றது, எப்படி ROI இம்ப்ரூவ் பண்றது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றது, எப்படி ரீடார்கெட்டிங் பண்றது, ஆட் ரன் பண்ணா பத்தாது ரீடார்கெட்டிங் எப்படி பண்றது அதை பத்தி பார்ப்போம். அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ்ல எப்படி கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்றது. இப்போ கூகுள்ல மெயினா வந்து கீவேர்ட் ரிசர்ச் தான் மெயினா இருக்கு. அதே மாதிரி யூடியூப்ல எப்படி ஆட் ரன் பண்றது எல்லாமே அது கவர் ஆகிருதுல. குவாலிட்டி ஸ்கோர் எப்படி நம்ம வந்து நம்ம வெப்சைட்டை நம்ம ஆட்ஸ் வந்து குவாலிட்டியா எப்படி ரன் பண்றது. இப்போ குவாலிட்டி இல்லை அப்படின்னா கூகுள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் வந்து ரீச் ஆகுது, நிறைய பீப்புளுக்கு ரீச் ஆகாது. அதனால எப்படி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது. கன்வர்ஷன் ட்ராக்கிங் எப்படி ஒருத்தர் வந்து ஒரு லீடா வர்றாரு இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்றாரு எப்படி அவர் வந்து ட்ராக் பண்றது. லீட்ஸ் கிடைச்சா கூட ஓகே, ஆனா எப்படி அவங்க ட்ராக் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். SEOல பாத்தீங்கன்னா ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, கூகுள் மை பிசினஸ்ல எப்படி வந்து எப்படி நிறைய பேர் ரீச் பண்றது, எப்படி லோக்கல்ல கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எப்படி நம்ம வெப்சைட்டை இல்லை போய் நம்ம கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலை வந்து முன்னாடி கொண்டு வரது, எப்படி வந்து ரிவ்யூ மேனேஜ் பண்றது. அந்த ஃபுல் கோர்ஸ்ல எல்லாமே இருக்கு, ஒரே இதுல வந்து எல்லா கோர்ஸுமே இருக்கு. எங்க கோர்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலா கொடுக்கறது வந்து 20,000 தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு 9,900 ரூபீஸ்க்கு. இப்போ 20,000 அப்படின்னா நீங்க யோசிப்பீங்க, வெளியே பாத்தீங்கன்னா இதே கோர்ஸ் 20,000 to 60,000 கொடுக்குறாங்க, இதே சிலபஸ் அண்ட் இதே ப்ராக்டிக்கலா நாங்க என்ன பண்றோமோ அதுதான் பண்றாங்க. ஆனா வந்து பிரைஸ் அதிகமா கொடுக்குறாங்க. நாங்க அதே கோர்ஸ் தான் 9,900 ரூபீஸ்க்கு இதே பிரைஸ்ல அதே சிலபஸ் பிளஸ் ப்ராக்டிக்கலா உங்களை வந்து ஆட் ரன் பண்ண வச்சிருவோம். அதனால உங்களுக்கு பிசினஸ் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அப்படின்னா உங்க வீட்டுல வந்து நீங்க லேர்ன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உங்க கம்பெனில இருப்பாங்களா எம்ப்ளாயீஸ் அவங்க லேர்ன் பண்ணலாம். ஆனா மற்ற இதுக்கு செலவு பண்றதுக்கு பதிலா இது கோர்ஸா செலவு பண்ணீங்க அப்படின்னா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகு. அது ஒரு சொத்து தான். உங்க எப்படி வந்து வீடு சொத்தோ நகை வந்து சொத்தோ, இது நாலேஜ் ஒரு சொத்து தான். இப்போ கம்பெனி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங் வந்து பிசினஸ் ஓனரால பார்க்க முடியாது, அதனால எம்ப்ளாயீஸ் வச்சு நீங்க லேர்ன் பண்ணலாம் உங்க கம்பெனிக்காக. இப்போ உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு, 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க இதை புக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க அந்த QR கோட் இருக்கு, அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். 500 ரூபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்லாட் வந்து புக் பண்ணிடுவோம். அந்த டைம்ல நீங்க எந்த டைம் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பே பண்ணிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து டைம் அலாட் பண்ணுவோம். டீம்ல இருந்து கூப்பிடுவாங்க, அந்த டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க. உங்க டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 10 பேத்துக்கு வந்து இப்போ நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஒரு 30 மினிட்ஸ் கன்சல்டேஷன் கொடுக்குறோம். உங்க பிசினஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணலாம். நீங்க வந்து ஃப்ரீ ஏதாவது நீங்க கால் பண்ணுங்க, கீழே நம்பர் ஷேர் பண்றோம், நீங்க கால் பண்ணுங்க. இப்போ இது வந்து இந்த QR கோட் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்க கோர்ஸ் இன்ட்ரெஸ்டடு, இப்போ வந்து அட்வான்ஸ் நீங்க பே பண்ணல, ஆனால் கோர்ஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள ஒரு URL இருக்கு, அந்த URL கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்க இன்ட்ரெஸ்டட் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம், உங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வேணா ஸ்கேன் பண்ணிங்க, இந்த QR கோடு கோர்ஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த ஸ்கேன் பண்ணிக்கங்க, குரூப்ல ஷேர் பண்ணுவோம், ப்ளஸ் இங்கேயே வேணா ஸ்கேன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேமெண்ட் QR கோடு இப்போ நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வந்து பேட்ச் அலோகேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் அந்த கோர்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இப்பவே கேட்கலாம், இந்த கிளாஸ்ல இல்லைன்னா கோர்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சார் மொபைல் நம்பர் சொல்லுங்க. சார் 95 9797 9797 9318ங்க. 9318. ஓகே சார். சார் உங்க பிரபுங்கிற எடுப்பீங்களா? கூப்பிடுங்க. இல்ல நீங்க தான் எடுப்பீங்களா? அந்த போன் உங்க கையில் தான் இருக்கும். ஆமா, நான் தான் எடுப்பேன்.
ஓகே சார், தேங்க்யூ சார். கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு நாளைக்கு பகல்ல கால் பண்றேன். ஓகேங்க சார், ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே, ஓகேங்க. மற்றவங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ஸு இல்லை அப்படின்னா அங்கே சந்தீப் கிளாஸ் எடுத்தார் அந்த டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். பேயில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எப்படி ஆட் காப்பி ரெடி பண்ணுறது. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே, மெசேஜ் வேணால் பண்ணுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் ஷேர் பண்ணலாம் உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா. பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா குரூப்பில், இல்லை கால் பண்ணுங்கள். நம்பர் இருக்குது கீழே. நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பற்றி உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வேற யாருக்குமே டவுட்ஸ் எதுவும் இல்லைங்களா? டவுட்ஸ் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ வந்ததுக்கு தேங்க்ஸ். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில், இல்லை கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஓ, தேங்க்யூ. ஓகே.